உக்ரைனோட அதிபரான விளோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் சரிங்க பேச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு பேச்சு வந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? நான் இந்த ரெடி, நான் தயார். எலெக்ஷன் வச்சுக்கலாம் உக்ரைன்ல. அது நாளையில இருந்தே ப்ரொபோசல் எல்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த ராடா இருக்கு இல்லையா, அதெல்லாம் நாங்க பாஸ் பண்றோம். லீகலா மார்சியல்லா நடந்துட்டு இருக்குது. ஸோ அதனால எல்லாமே சட்டப்படி நடக்குது. லீகலா கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள்லாம் பண்ணி கொண்டு வர வைக்கிறதுக்கு நான் ரெடி. இம்மீடியட்டா பண்றேன். அமெரிக்காவே வந்து பாத்தீங்கன்னா இது போல விஷயங்களை தான் அமெரிக்காவோட அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தேவ தூதர் அவர்கள் சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கடைபிடிக்கணுமா இல்லையா? இது மட்டும் நம்ம விட்டேன். ஸோ அமெரிக்காவோட அதிபரே சொல்லிட்டாரு. யூரோப்பியன் யூனியன் பார்ட்னர்ஸ் அப்புறம் அதை சொல்றாங்க. என்ன பேசுறேங்கிறது கொஞ்சம் தெளிவா சொல்றேன். ஆனா அவங்க வாயிலிருந்து வந்துருச்சு. ஸோ நான் தயார். நான் என்ன கேட்கிறேன்னா, அமெரிக்கா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் யூரோப்பும் பாதுகாப்புக்கு சொல்லணும். ஏன்னா ரஷ்யா எல்லா பக்கம் குண்டை ஓட்டு இருக்கிறாங்க. இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா பாதுகாப்புக்கு யாரு பொறுப்பு? மக்களுக்கு. ஓட்டு போட வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம் அப்படின்னா மக்கள் வந்து ஓட்டு போடணும்ல. அந்த நேரத்துல வந்து ட்ரோன் தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எப்படி அப்படிங்கறது வந்து பண்ணா உக்ரைன் தரப்புல இருந்து, அதாவது உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்கிறார் 60 நாள் இதெல்லாம் சரின்னு சொல்லுங்க. 60 நாள் 60 நாளுக்குள்ள எலெக்ஷன் வைக்க ரெடி அப்படிங்கறதோட அவர் சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்லாம சரி, அது மட்டும் இல்லாம இது எனர்ஜி சீஸ்ஃபயர் வேணா போட்டுக்கலாம். ரஷ்யா ரெடின்னா சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க. எனர்ஜி சீஸ்ஃபயர் வேணா போட்டுக்கலாம் அப்படிங்கிற உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு செய்திகள் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு. என்ன திடீர்னு இப்படி ஒரு மனமாற்றம் அப்படிங்கிற இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கிறாரு, யூரோப்பியன் யூனியன் சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனால எலெக்ஷன் வைக்கிறதுக்கு ஓகே. இது என்ன திடீர்னு எனர்ஜி சீஸ்ஃபயர்? ரஷ்யாவுக்குள்ள நல்லா தான் நடிக்கிறீங்க. அப்படியே பிரம்மாண்டமா வெடிக்குதே, அப்படியே தீயெல்லாம் வந்து பண்ண பறக்குதே. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? எடுத்து விட வேண்டியதுதானே? யாருக்கு உங்களை தடுக்கிறா? அதான் இருக்கிறலாம் நீங்க தான் பிளம்பிங் மிசைல் வச்சுக்கணும். அப்படியே அப்படியே பறந்து போய் அப்படியே விழுகும்ல. அப்புறம் என்ன போட வேண்டியதுதான் 4-5 ரஷ்யாவுக்குள்ள அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இதுக்கான பதில்கள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட மீடியாக்களை தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இவங்க உக்ரைன்ல தான் பேசுவாங்க. உக்ரைனோட சேனல், அந்த சேனலோட இது கூட உங்களுக்கு வரும். நீங்க உக்ரைன்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சேனல்ல பேட்டி கொடுக்கிறார். அது உக்ரைன்ல வந்து ரிசோர்சஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஏதோ 2-3 தடவை 1 மாசம் 2 மாசத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகும். அதாவது அதுவும் ஒரு தடவை 2 தடவை செல்லிங் பண்றாங்க அப்படின்னா, அதாவது ட்ரோன்கள் வந்து விழுகுது, 2 தடவை வந்து விழுகுது, 3 தடவை வந்து விழுகுதுன்னா ரெடி பண்றது அளவுக்கு தான் நம்ம கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ்ல அடி விழுந்துச்சுன்னா விழுந்ததுதான். தீயானா அணைச்சுக்கலாமே தவிர நின்னு வேடிக்கை பார்க்கலாம். ரிப்பேர் டீம்லாம் நாளைக்கு வந்து எங்களை வந்து குறை சொல்லிடக்கூடாது. ஏன்னா இல்ல, எங்ககிட்ட இல்ல, ஒண்ணும் இல்ல. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்மளால காசு கொடுத்து கூட வாங்கவும் முடியாது, இம்போர்ட்டும் பண்ண முடியாதுன்னா அவங்க கிட்டயும் இல்ல. நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் சோவியத் யூனியன் காலத்துது. இதெல்லாம் வேணும் அப்படின்னா அப்புறம் பக்கத்துல யாருக்கிட்ட அடி அடி வாங்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் கேட்கணும். சோவியத் யூனியன் காலகட்டத்துல ரஷ்யாவோட அந்த டைம்ல சோவியத் யூனியன், ரஷ்யன் ஃபெடரேஷன் அவங்களோட மேனுஃபேக்சரிங் தானே. என்ன அப்புறம் அங்கிருந்தே இம்போர்ட் பண்ணி ஆகணும். அதனால ரஷ்யால பேக் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா மத்த நாடுகளும் டேப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாடு இருக்குது. தேவைப்படுதுங்களாமா? கார் பார்ட்ஸ் இருந்தா கொஞ்சம் ரெடி பண்ணி குடுங்க. எங்களுக்கு வேணுங்கிற நாடு நம்மளுக்கும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படிங்கிறது போல வேற வேற நாடுகள் மூலியமா அப்ரோச் பண்ணி பார்த்துக்கிறாங்க. நாங்க அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோங்க. எங்க நாட்டுல அதெல்லாம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்டரிலாம் க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. காசு இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் வேணா பண்ணுங்க. ஃபேக்டரி ஓப்பன் பண்ணி வேணா பண்ண சொல்லலாம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புலயும் டோரை சாத்திட்டாங்க போல தெரியுது. ஸோ அதனால இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தான். அடிச்சிடலாம். நாளை பின்ன வந்து பாத்தீங்கன்னா அவசர ஆத்திரத்துக்கு கூட ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க முடியாது கேஸ் எனர்ஜிலாம். அங்கிருந்தா வந்தாகணும் அப்படிங்கறது வந்து பண்ண சொல்லியிருந்தோம் இல்லையா? இதை யார் சொல்றாங்க அப்படின்னா உக்ரைனோட எனர்ஜி டைரக்டர் இருப்பார் இல்லையா, அந்த சென்டரோட டைரக்டர் கெர்ச்செங்கோ அவர்கள் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், பாசிபிலிட்டியே இல்ல, பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது, எக்யூப்மெண்ட்டுக்கு வேணுங்கிற மாதிரி ரிப்பேர் பண்ணதுக்கு எக்யூப்மெண்ட்லாம் வாங்கவே முடியாது. ஆல்ரெடி எனர்ஜி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல ஸ்டாப் ஆயிருக்கு, டேமேஜ் ஆனது ரெடி பண்றதுக்கே கஷ்டமா இருக்குது. ரொம்ப எசென்சியலா இருக்கிறது மட்டும்தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதுவே ரொம்ப கஷ்டம் தான். அது சாட்டர்டே செல்லிங் பண்ணாங்க இல்லையா, இந்த சாட்டர்டே செல்லிங் பண்ணதுல இருந்து ரொம்ப கஷ்டம். உக்ரைன்ல ரொம்ப ஒசன் ஆயிடுச்சு சுச்சுவேஷன்லாம். அதிகமா பவர் ஜெனரேஷன் கெப்பாபிலிட்டியே இல்லை அப்படிங்கிறதோட அவர் தரப்பு வந்து கதறிட்டு போய்க்கிறாரு மீடியாக்கள்.
ஸோ உக்ரைன்ல பவர் இல்ல. ஃபர்ஸ்ட்டே சொல்லிச்சு நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ யார்கிட்ட போய் என்ன மாரி கேட்க போறேன்னு தெரியல ரஷ்யா. பார்த்துக்கலாம். நீங்க வேணா எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சுக்கங்க. நம்ம பைப்லைன் ஒண்ணு வச்சுக்கிறோம்ல பழசு. நான் வேணா பேட்ச் போட்டு ரெடி பண்றேன். கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க. அந்த வழியா கொஞ்சம் குடுங்க. கரண்டையும் கொஞ்சம் குடுங்க அப்படிங்கக்குள்ள இவங்க போய் கேட்பாங்களா? இல்ல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அந்த இன்டர்வியூக்கு வந்துடலாம். பொலிட்டிகோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ குடுத்துக்கிறாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அமெரிக்காவோட அதிபரான தேவதூதர். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரஷ்யாக்கு ஸ்ட்ராங்கான நெகோசியேஷன் பொசிஷன் இருக்குங்க உக்ரைன்ல. ஒரு சைடு தான் முன்னேறி எல்லா பக்கத்துலயும் அவங்க தான் ஆளுமை செலுத்திட்டு இருக்கிறாங்க. ட்ரோனு சூப்பர் மெர்சி இருக்குது. ஆர்ட்டிலரி சூப்பர் மெர்சி இருக்கு. எல்லாமே அங்க தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏசியால இருக்கக்கூடிய ஜாம்பவான்ஸ் நம்மன்னு நினைச்சுக்காதீங்க. பக்கத்துல வியட்நாம், லாவோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே அதிகமா அமெரிக்கா குண்டு போடப்பட்ட பகுதினா லாவோஸ். ஸோ அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெறி எந்த அளவுக்கு இருக்கும் அவங்களுக்குலாம். வண்டி எடு, கட்டுங்க, நேரா ரஷ்யால போய் நின்னு பார்டர்ல என்னன்னு கேட்டு வந்துரலான்றது போல. இந்த இந்த வீடியோலாம் நம்ம அந்த டைம்ல பார்த்திருப்போம். நார்த் கொரியா வீரர்கள் அப்படிங்கலாம் சொன்னாங்க. ஆனா இவங்கலாம் வியட்நாம், லாவோஸ் அந்த ஏரியாக்காரங்க அப்படிங்கிறதுல சிலர் தரப்பு வந்து கருத்துக்கள் பலவலா இருந்தது. பல நாடுகளும் உதவ போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ரஷ்யா. ஸோ இதுல வியட்நாம், லாவோஸ்லாம் அவங்களோட ரிசர்வ்ஸ் அளவுக்கு கூட அமெரிக்கா, நேட்டோவோட படை வந்து என்டையரா கன்டின்ஜென்ட் இருக்கு இல்லையா? அது வந்து செட் ஆகாது. இவங்களோட ரிசர்வ்ஸே அந்த அளவுக்கு நாட்டையே ரிசர்வா மாத்தி வச்சிருப்பாங்க இவங்கலாம். அந்த ரிசர்வ்க்குலாம் அவங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ ஆள் பவரா இருக்கட்டும், ஆர்ட்டிலரி பவரா இருக்கட்டும், ட்ரோன் பவரா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, அமெரிக்கா ஒண்ணு குவாலிட்டியா ட்ரோன் செய்றாங்கன்னா 1000 செஞ்சுருவாங்க. சீனா அன்குவாலிட்டி அதெல்லாம் மேட்டர் இல்ல. 1000 ட்ரோன் செஞ்சுருவாங்க. ஸோ இந்த மாரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால முடியல அப்படிங்கிறது ட்ரம்ப் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் வச்சு சில அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். மெயினான விஷயம் ஸ்ட்ராங்கான நெகோசியேஷன் பாயிண்ட்ங்கிறது ரஷ்யாக்கு தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம யூரோப்ல ப்ராப்பரா ஹேண்டிலே பண்ணலீங்க இந்த பிரச்சனைய. உக்ரைனோட கான்ஃப்ளிக்ட்ட இந்த மேஜரான பிரச்சனைய ப்ராப்பராவே ஹேண்டில் பண்ணல அவங்க. அவங்க முன்னாடி உட்கார்ந்து தெளிவா பேசியிருந்தாங்கன்னா, இந்த மாரி பிரச்சனையே வந்திருக்காது. அது மெர்க்கல் அவர்கள்லாம் நடுவுல சொன்னாங்க இல்லையா? நான் பேசுறேன்னு சொன்னேனுங்க. அப்பவே பேசியிருந்தா ஒண்ணும் இருந்திருக்காது. நான் போய் பேசுறேன் ரஷ்யாலன்னு சொன்னேன். 5 நிமிஷத்து வேல. அவங்க விட்டுருந்தாங்கன்னா இதா இருந்திருக்கும். அடிச்சு பார்த்துக்கலன்னு அவங்க சொன்னனால தான் அமைதியா இருந்துச்சு அப்படிங்கறத பேசினாங்க இல்லையா? ஸோ ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணப்படல யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா? உக்ரைன் பிரச்சனை 3ஆம் உலகப் போருக்கே எஸ்கலேட் ஆயிருந்திருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நடக்காத அளவுக்கு பார்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ப்ரொபோசல் இருக்குல்ல செட்டில்மென்ட் உக்ரைன் பிரச்சனையில. இது வந்து ஜெலன்ஸ்கி அவர்களோட டீம் இருக்கிறாங்க இல்லையா? சீனியர் அஃபீஷியல்ஸ் அவங்களே வரவேற்பு தெரிவிச்சுக்கிறாங்க பலரும். ஆனா ஜெலன்ஸ்கி அவர் வந்து எடுத்து கூட பார்க்கல அப்படிங்கிறதோட ட்ரம்ப் அவர்கள் தரப்பு கருத்துக்கள் இருக்கு இல்லையா? ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டு, தெரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்க ஆரம்பிக்கணும் ப்ரொபோசல. ஏன்னா, போர் களத்துல தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க உக்ரைன். இது யார் சொல்றான்னா, அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பத்திரிகையாளர்ல பேட்டி கொடுக்கும்போது சொல்லிட்டு இருக்கிறார். உக்ரைன் தோத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க தரப்புலருந்தே ஒத்துக்கிறாங்க. ரஷ்யா சொல்றத நம்ம பார்க்கல இப்போ வரைக்கும். உக்ரைன், அமெரிக்கா சொல்றத நம்ம கேட்டுக்கிறோம். போல தொடர்ந்து முன்னேற்றங்கள், இழப்புகள், ஸோ இது போல எனர்ஜியே இல்ல அப்படிங்கும்போது, ஸோ உக்ரைன் வேற வழி இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம யுகேவோட ஒரு நபர் உக்ரைன் யுகேவோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் இந்த ராயல் யுகே சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ சேர்ந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க உக்ரைன்ல அப்படிங்கிறது போல மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புல இருந்து உக்ரைனோட மினிஸ்ட்ரி ஆஃப் சாரி யூகேவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க தரப்பு வந்து வருத்தங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ட்ராஜடியான ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சுங்க. ஆக்சிடென்ட் மிசைல் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கும்போது வெப்பன் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கும்போது வெடிச்சிருச்சு. டிசம்பர் 9 வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது போல ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க யூகே. இது ஒரு விதமான எஸ்கலேஷன். பட் இப்ப தெரிய வருது யூகேவோட நபர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. ரஷ்யா அடிக்கிறாங்க அப்படின்னா, அதுல சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சிவிலியன் வேடம் அணிந்திருக்கக்கூடிய மேற்கு நாடுகளோட சில நபர்களா கூட இருக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இல்லையா? ஸோ அது போல விஷயங்கள் இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு. மேபி அவரு ஆயுத சோதனை பண்ணிட்டு இருக்கும்போது கூட அது ஆயுதம் வெடிச்சிருக்கலாமோ என்னமோ! பட் ஆனா இது போல ஒருத்தர் இறந்திருக்கிறார் அப்படிங்கிறதால யூகே தரப்புல இருந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க. முறையா இது போல விஷயங்கள் வெளிய வர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உக்ரைன் தோற்கறதுக்கான மிக முக்கியமான காரணம் உக்ரைன்ல இருந்த நபர்கள். அதுலயும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட முன்னாள் ஃபாரின் மினிஸ்டரான டிமிட்ரி குலேபா அவர்கள். இவர வந்து பாத்தீங்கன்னா, திருப்பி உட்கார வச்சு பேசிக்கிறாங்க. "ஏங்க தலைவரே, நீங்க ஏன் ஃப்ரண்ட்டுக்கு போல? அதான் பதவியிலேருந்து வந்துட்டீங்கல்ல. உங்களுக்கெல்லாம் வயசு இருக்கு. வாட்ட சாட்டமா இருக்கிறீங்க.
போலாம்ல ஃப்ரண்ட்டுக்கு அப்படிங்கம்போல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க. ஃபுல்லா தைரியமா கேட்குறாங்க. நல்லா கேள்விகள நறுக்கு நறுக்குன்னு கேட்குறாங்க உக்ரைன்ல. அதுக்கு இவரு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, நான் என் வாழ்க்கையில 2 1/2 வருஷங்க போருக்காக என் வாழ்க்கையே அர்ப்பணிச்சுட்டேன். இந்த உக்ரைன் போருக்காக என் வாழ்க்கையே அர்ப்பணிச்சுட்டேன். அதனால அவ்வளோதான். அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் அப்படிங்கம்போல டிமித்ரி குலேபா அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இவரு யாரு அப்படின்னா, இவரு அந்த ஃபாரின் மினிஸ்டரா இருக்கும்போது உக்ரைன்ல ரஷ்யா கூட மறந்தரலாம். நம்ம சேனல்ல அந்த வீடியோலாம் இருக்கு. தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ரஷ்யாவுக்கு வேணாலும் நம்ம இந்த வீடியோ அனுப்புறதுக்கு இருக்கு. ரஷ்யா கூட மறந்தரலாம். ஆனா நம்ம சேனல்ல அதுக்கான ப்ரூஃப்லாம் இருக்கு. இது யாரு அப்டின்னா, டிமித்ரி குலேபா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்டின்னா, ரஷ்யா இந்த பேச்சுவார்த்தைன்னு வந்து உட்கார்ந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், பொக்கு பொக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வாயில விட்டுட்டு தான் பேசவே ஆரம்பிப்பாங்க. அப்டிங்கிறது போல சொன்ன ஒரு நபர் தான் டிமித்ரி குலேபா அவர்கள். அந்த டைம்ல நம்ம சேனல் சார்பா பாராட்டுகள் தெரிவிச்சிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எங்க போச்சு அந்த தைரியம்? ஃப்ரண்ட் லைன்ல போயிட்டு வரக்கூடிய ரசிகர்கள்லாம், "வா பொக்கு பொக்குன்னு 2 வைக்கிறேன்னு" கூப்பிட வேண்டியது தானே அப்படிங்கிறது போல இருக்கு. அது மட்டும் இல்லாம, சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட பையன் யுகேல வந்து ட்ரெய்னிங் எடுக்கிறதாவும், அதுவும் ஹாலிவுட் ரேஞ்சுல வந்து பண்ண போட்டோ ஷூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பண்ணி அப்படியே துப்பாக்கி வச்சு ஸ்டைலா நின்னு, நெறைய போட்டோ ஷூட் பண்ணி அந்த மாரியான விஷயங்கள்லாம் நம்ம சேனல்ல பார்த்துருப்போம். இவரோட பையன் சரி எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்கும்போது, "டைம் வரும்போது வருவான் என் பையன் களத்துக்கு" அப்படிங்கிற போல சொல்லியிருந்தாரு. ஏங்க இன்னும் வரலீங்களா டைமு? அப்படிங்கோல சில அன்லிஸ்டட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ டிமித்ரி குலேவா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 1/2 வருஷம் போர் செஞ்சு கலைச்சதுனால, இப்போ ஓய்வுல இருக்கார். அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். மட்டும் இல்லாம இது போல உக்ரைன்ல இருக்கக்கூடிய நபர்கள், இந்த செய்தி ஏன் இந்த ஒரு துணுக்கு செய்திய எடுத்துட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம ஒரு வேடிக்கையான செய்தி. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபா பிரைம் மினிஸ்ட்ரி ஃபாரின் மினிஸ்டரா இருந்து ரிட்டயர்ட் ஆகுறதுக்கு முன்னாடி, சில மாசங்களுக்கு முன்னாடி நாய் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீவ்ல பார்க்ல வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது பவுன்னு கடிச்சு வச்சுச்சு இல்லையா? அந்த நாய் கூட யாரோடது அப்படிங்கிறது போல நம்ம சேனல்ல ரொம்ப சுவாரஸ்யமா டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. யாரு ட்ரெய்னிங் பண்ண வச்சிருப்பா அப்படிங்கிறது போல. அவரு தான் இவரு. டிமித்ரி குலேவா அவர்கள். இவர பத்தி நெறைய விஷயங்கள் பேசலாம். நம்ம சேனல் நெறைய பார்த்திருப்போம். அந்த டைம்ல இவரு நெறைய பேசியிருந்தாரு. இவரு பதவியில இருக்கும்போதே. பார்ப்போம். இதுக்கப்புறம் என்ன செய்ய போறான்ட்டு. ஏன்னா இந்த மாரி ஆளுங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெறிகொண்ட வேங்கைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டயர்ட் ஆயிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் இப்ப உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இக்கட்டான சூழ்நிலை. இந்த வெறிகொண்ட வேங்கைகள் திரும்பி களத்துக்கு வரணுமா இல்லையா? வந்து பவர்ல எடுத்து வந்து என்ன ஏதுங்கிறது இப்போ ரஷ்யாகிட்ட உட்காந்து பேசணுமா இல்லையா? பேசி எல்லாம் டீல் முடிச்சு குடுக்கணுமா இல்லையா? இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் தனியா விட்டுட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க பாருங்களேன். அடுத்தது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்க காணோமே அப்படிங்கிற சிலர் தேடிட்டு இருக்காங்க. அன்னா ஸ்க்ரோதாக் அவர்கள். பிபிசி தரப்புலருந்து கேட்டாங்க இல்லையா? "ஏங்க உங்க பையன் வயசு தானே அனுப்பலாம்ல?" அப்படின்னு கேட்டபோது, "நேரம் வரும்பொழுது என் பையன் வருவான்." அப்படிங்கிறது போல வீடியோல பேசியிருந்தாங்க இல்லையா? அன்னா ஸ்க்ரோதாக் அவர்கள். என்ஐபியு வந்து பார்த்தீங்கன்னா, ரைடு விட்டுருக்காங்க வீட்ல. அ ஏபி அலிபாபா அண்ட் 40 ஸ்டேட்ஸ்மேன் அப்படிங்கிறது போல வந்து பண்ண உக்ரைனோட மீடியாக்கள் வந்து அலிபாபாவும் 40 திருடர்களும் போல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 40 ஸ்டேட்ஸ்மேன் புரியுதுங்களா? அலிபாபா 40 ஸ்டேட்ஸ்மேன். ஸோ ஒரு நியூஸ்ல அந்த படிச்சீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஸோ அதுல வந்து பண்ணா ஒன் ஆஃப் த ஸ்டேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணா ஸ்க்ரோதாக் அவர்களா? அப்படிங்கிறவங்கள வந்து பண்ண கேட்டுருக்காங்க. என்ஐபியும் ஆன்டி கரப்ஷன் உள்ள வீட்டுக்குள்ள ரைடு விட்டுருக்காங்களாமா. பார்ப்போம். ஏன்னா இது போல ஒரு ஒரு நபர்களும் ஜெலன்ஸ்கி அவர்கள் கூட இருக்கிறவங்கள பின்னாடி ஜெலன்ஸ்கி அவர்களோட முதுகுல குத்துனவங்களா? இல்ல ஜெலன்ஸ்கி அவர்களே குத்திட்டாரா? அப்படிங்கிற போல சிலர்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் பேசாதீங்க. ஆணித்தனமா ஆதாரங்கள் இருந்தா தான் நம்பணும். இல்லைனாலும் நம்பக்கூடாது இல்லையா? ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ஒரு தலைமை இல்ல. அந்த ஒரு காரணத்தினால தான் வீழ்ச்சி நோக்கி போயிருச்சு அப்படிங்கும்போது சில அனலிஸ்ட் தரப்புலருந்து கருத்துக்கள் இருக்கு. எது எப்படியோ இப்போ உக்ரைனோட நிலைமை அப்படிங்கிறது வந்து பார்த்தா, அந்தோ பரிதாப நிலையில இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ இப்போதைக்கு உக்ரைன் இங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இன்னொரு பக்கத்துல ஆரம்பிச்சிருக்கு. அதான் தெற்கு அமெரிக்கா. இப்போ தெற்கு அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட நேவி கடற்படை இருக்கு இல்லையா? அதுக்கு சொந்தமான F-18 ஹார்னெட். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, இது எமன் ஹவுதிஸ் வந்து தாக்கும்போது தாக்குறதுன்னு சொல்லிட முடியாது. அந்த இடத்துல நிக்கும்போது வண்டி திருப்பலான்னு திருப்பும்போது வந்து பண்ணா 2 கடல் வந்துருச்சு இல்லையா? F-18 ஹார்னெட். அதுக்கு ஹவுதிஸ் அடிச்ச சம்மந்தம் இல்ல. அந்த ஜெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுவேலாக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா பறந்துகிட்டு இருக்கு. வெரைட்டி சேர்ந்த விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கல்ஃப் ஆஃப் வெனிசுவேலா பார்டருக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பறந்துகிட்டு இருக்கு. ஸோ 18 ஜெட்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஜொயின் ஜொயின் பறந்து விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கோல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ரேடார்ஸ்ல ஃபிளைட் ரேடார்ஸ்ல வந்து பண்ணா ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அமெரிக்கா ரெடி ஆயிட்டாங்களா? போரோட முடிவு இன்னொரு பக்கம் தொடக்குமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு.
இதுக்கு வெனிசுவேலா தரப்புலேருந்து வெனிசுவேலாவோட ராணுவ தரப்புலேருந்து வந்து பண்ண அமெரிக்கா நாங்க தயார். நீண்ட நாள் யுத்தத்துக்கு நாங்க தயார் அப்படிங்கிறதோட வந்து பண்ணா ப்ரொலாங்டு வாருக்கு நாங்க ரெடி அப்படிங்கிறது போல வெனிசுவேலாவோட வெல் ட்ரைன்டு இந்த ரொம்ப ஆக்ரோஷமான வீரர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, வெல் ட்ரைன்டு வீரர் வந்து பார்த்தீங்கன்னா வீரர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. 5600 வீரர்கள் இனிஷியலாக நாங்கள் ரெடியாக இருக்கோம். நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனரி சோசியலிஸ்ட். நாங்கள் ஒரு அமைப்பு. எங்களோட இது என்னன்னா எங்க நாட்டை பாதுகாக்கிறது, அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டா எடுத்து போராடுறது நாங்க செய்வோம் அப்படிங்கிறது போல லாயலா இருப்போம் அப்படிங்கிறது போல வந்து பண்ண வெனிசுவேலாக்கு அப்படிங்கிற இவங்க தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு சைடு ராணுவம் ரெடியா இருக்குது வெனிசுவேலா, இன்னொரு சைடு அமெரிக்காவோட கடற்படை. ஏன்னா தொடர்ந்து டிசம்பர் 4 கூட எக்ஸத் அவர்கள் ஒரு வீடியோ பதிவு விட்டுருந்தாரு. இது போல ஒரு கப்பலை வந்து பண்ண தாக்கிட்டோம் அப்படிங்கிறது போல. இதுக்கு பின்னாடி நிறைய கதை இருக்கு. நம்ம ஒரு ஒரு டைம்ல அது பார்ப்போம். ஏன்னா இது வந்து போதைப் பொருள் கிடையாது, இது வந்து ஆயிலு கப்பலுக்கு வேணும் இல்லையா? ஏன்னா அந்த இடத்துல டீப் சி போர்ட்லாம் இருக்கு. அந்த போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டியா இந்த மேற்கு நாடுகள் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால, அந்த ஏரியால வரக்கூடிய கப்பல்கள், கண்டெய்னர் கப்பல்களுக்கு வேணும். ஃபியூயல் வேணும். அந்த ஃபியூயல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுவேலால இருந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு. இதெல்லாம் நார்கோ டெரரிஸ்ட் கிடையாது. அதெல்லாம் பெட்ரோலுங்க, ஃபியூயலுங்க, கப்பலுக்கு வேணுங்கிற ஃபியூயலுங்க அப்படிங்கிறது போல சிலர் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ அது போகல அப்படின்னா, அந்த கார்கோ கப்பல்கள்லாம் அங்க வருது இல்லையா? அங்க வரதெல்லாம் அங்க டீப் சி போர்ட்ல கூட்ஸ் இறக்கி வச்சுட்டு அங்கேயே நிக்க வேண்டியதுதான். அந்த போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபியூல் பண்ணணும், டாக் ஆகுறதுக்கு பர்மிஷன் கிடைக்கணும். கிடைச்சா தான் அந்த மாதிரியான கப்பல் வரும். இதனால என்ன நடக்கும்னா, மேற்கு நாடுகள் அந்த போர்ட் யாரோட கண்ட்ரோல் இருக்கோ, அவங்களோட கப்பல்களுக்கு மட்டும் தான் ஃபியூயல் கிடைக்கும். அவங்களால மட்டும் தான் வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். ஸோ என்டையரா அந்த ரீஜனுக்கு வரக்கூடிய போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட நட்பு நாடுகளோட கையில இருக்கும். இந்த ஒரு காரணத்தினால தான் அப்படி பண்றாங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. இது மேஜரா போக வேணாம். இது போல விஷயங்கள் இருக்கு. இது போல விஷயம் ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். இது போல விஷயங்கள் தான் அங்க வெனிசுவேலால. ஸோ அதுக்கு வெனிசுவேலா இந்த ஏரியால இருந்து அப்படின்னா அதிகப்படியான போகுது. அதனால தான் அதை தான் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். வர்த்தக போர் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இப்போ வரைக்கும் 11 போர் கப்பல்கள் 15,000 வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெனிசுவேலாக்கு எகெயின்ஸ்டா டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு. விமானம் தாங்கிய போர் கப்பல்கள் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் 4000 டன்னான அம்யூனிஷன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க அமெரிக்கா அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இந்த பக்கத்துல ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஸோ இங்க தான் எப்படி இருக்குன்னு அப்படியே ஆப்பிரிக்கா பக்கத்துல போனா ஒரு அப்டேட். M23 ரிபல்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல் வந்துருச்சு. லுகைகா ஹைட்ஸ் பேர் கொஞ்சம் கரெக்டாக இல்லை, உய்வா டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய உயரமான பகுதிகள் இப்போ M23 ரிபல்ஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய கிழக்கு DR காங்கோ கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வீரர்கள்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகளா பலது வந்துகிட்டு இருக்கு. ஸோ M23 ரிபல்ஸோட தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமான முன்னேற்றங்கள் அந்த பகுதியில் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது கம்போடியா, தாய்லாந்து பயங்கரமான அட்டாக். அமெரிக்க தரப்பு வந்து காண்டாயிட்டாங்க. ஏன்பா உங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு ட்ரம்ப் அவர்கள் அங்க வந்து மலேசியாவுக்கு வரும்போது உட்கார வச்சு பேசி கையெழுத்து போட்டாரா இல்லையா? இம்மீடியட்டா சண்டை பிடிக்கிறத நிறுத்துங்க. யார் யார் எங்க இருக்கிறீங்களோ அப்போ அப்படியே நிறுத்துங்க. முதல்ல டீஎஸ்கலேட் பண்ணுங்க அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர்கள் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் போயிருக்கு. இது தாய் ட்ரூப் கேட்பாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் தாய்லாந்து தரப்பு வந்து தாக்குதல் மாறி மாறி பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஸோ தாய்லாண்டோட இழப்புகளை சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க. மொத்தம் 4 நபர்கள் இறந்திருக்கிறாங்க. 68 வீரர்கள் 68 நபர்கள் கிட்ட வந்து பண்ணா காயமடைஞ்சுக்கு தான் சொல்லிக்கிறாங்க. கம்போடியா தரப்புல இறப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்து கன்ஃபார்ம் மீடியா சோர்சஸ் எதுவும் வரல. பட் ஆனால் டெலகிராம் சோர்ஸ்ல வரது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நபர்கள் கிட்ட இறந்திருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. தாய்லாந்து தரப்புல ஒரு 20 பேர்த்துக்கு மேல இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது அன்கன்ஃபார்ம்டு சோர்சஸ் தான். டெலகிராம் சேனல்ல வீடியோ பதிவுகள்லாம் போடுவாங்க இல்லையா, அங்க நடக்குது அங்க நடக்குதுன்னு. என்னைக்கு நடந்தது எப்ப நடக்குதுன்னா வெரிஃபை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அந்த இடத்துல போய் நின்று பார்த்தா தான் தெரியும். நமக்கு டெலகிராம் சேனல்ல சோர்ஸ் சொல்றாங்க, நம்ம அதை பார்த்து வந்து உங்கள்கிட்ட சொல்றோம். ஸோ இது போல விஷயங்கள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஸோ அந்த பகுதியில் ஹெவியா அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏர் ஸ்ட்ரைக், MLRS தாக்குதல், இது போல தொடர்ந்து ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு தான் இருக்கு, ஹெவியா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அமெரிக்காவோட ஆர்டரின் பேரில் கேட்டு நடந்துக்குவாங்களா இல்ல நான் ஆனதாட்டம் அடிச்சு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற இருதரப்புலயே அடிச்சுக்குவாங்க. என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஸோ உலகம் குளோபல் கான்ஃபிளிக்டோட எட்ஜில் நிக்குது. இந்த தருணத்துல எல்லாம் பேசி கரெக்டா பேசி முடிச்சுட்டாங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா மிக பெரும் பிரச்சனை இந்த உலகத்துல இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல என்ன நடக்கும்ன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ பதிவுகளை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கையில் இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பையன் நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பேர் உங்க சந்திக்கலாம். ஸ்டே சேஃப். பை.